வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பங்குனி உத்திரம் பாத யாத்திரை நடந்துன்னு இருக்கும். வெயில் அதிகமாக இருக்குங்க. அதனால் இருந்தாலும் வர பக்தர்களுக்கு மோர், தண்ணி, ஜூஸு எல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறாங்கங்க. அது வந்து பட்டப்பெரம்பத்தூர் இடத்துல அம்மன் கோவில் இருக்குது. அங்கே நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆனால் பக்கத்துலேயே முருகனும் சிவபெருமானும். முருகன் எவ்வளோ அழகாக இருக்கிறார் தெரியுங்களா? வள்ளி தேவனோட அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு வந்த பாத யாத்திரை வந்த மற்ற பேருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடுங்க சாப்பிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அப்புறமா மெயின் ரோடை சுற்றி போனால் 6 கிலோமீட்ரு வாங்க தோப்பு வழியாக போகலாம் அப்படின்னாங்க. நான் போன ஆண்டு வந்து நான் மெயின் ரோடை தான் போனேன். எங்கள் சொந்தக்கார் வந்தாங்க கூட, வாமா போகலான்னு சொல்லிவிட்டு தோப்பு வழியாக எட்டுன்னு போனாங்கங்க. போன ஒத்தடி பாதை போல் இது அதில் போனாங்க. போனால் ஆற்றை காமிச்சாங்க. அம்மானா இது ஆறுனா போன வருஷம் இந்த வருஷம் தண்ணி கம்மி, வா போகலாம் அப்படின்னு. இடுப்புக்கு மேலே தண்ணிங்க. சரி முருகா அரோகரா போட்டுக்கின்னு எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கின்னு எல்லாம் ஆற்ற கடந்து போயின்னுக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் அதுக்கப்புறம் எங்களையும் சாமிங்க எல்லோரும் இட்டுக்கின்னு போய் பத்திரமா கையை பிடிச்சி இட்டுன்னு போய் விட்டாங்கங்க. இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் பெரிய தாம்பு கயிறு கட்டி இருக்குது. அதனால் பயம் ஒன்றும் இல்லை. நம்ம முருகா கூட இருக்கிறாரு இல்லைங்களா, அதனால் தைரியமாக இறங்கி போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து திருவிழாங்காடு ஹால்ட்டு. திருவிழாங்காடு ஏன்னா எல்லாம் கடகடன்னு வேகமாக நடக்கிறதுனால என்னால் ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியலங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து திருவிழாங்காடு ஹால்ட்டு போய் சிவபெருமானை பார்க்கணும். ஆனால் காலையில் விடியே எழுந்து 1 மணிக்கு நடக்கணுமா எழுந்து, அப்போ தான் வெயில் வரத்துக்காலே அடிவாரம் போயிடணும் அப்படின்ட்டு திருவிழாங்காடு போயிட்டேங்க. போய் சிவபெருமானை உள்ளே போய் பிரதோஷம் இல்லைங்களா, அப்பாவை போய் கும்பிட்டு வந்து சாப்பிட்டு ஓய்வு எடுத்துடலாம் அப்படின்ட்டு சிவன் கோவில் உள்ளே போனாங்க. கோபுர தரிசனம் பாருங்கள், கோபுரம் கோடி புண்ணியனவங்க கோபுர தரிசனம். அதனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னே இந்த கோபுரத்தை எடுத்தங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு அப்புறமா ஐயா திருவிதி விழா வந்தார். அவரையும் தரிசிட்டு சாப்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோ